ஸ்ரீ கிருஷ்ணா ஜெயம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃபங்க்ஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரெயின் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு வந்து பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மூளை வந்து வலது மூளை இடது மூளை அப்படின்னு இருக்கும். வலது மூளை ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் க்ரியேட்டிவிட்டி அதிகமான இருக்கக்கூடிய ஒரு மைண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பிரெயின் வந்து இடது மூளை லாஜிக்கலி திங்கிங் அதிகமாக இருக்கும். இது ஏன் பண்ணணும், இது எதுக்கு பண்ணணும், இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு, இதெல்லாம் வந்து அதிகமாக யோசித்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இடது மூளை சிந்தனையாளர்களுக்கு இருக்கும். ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்க வந்து இடது மூளை சிந்தனையாளரா அல்லது வலது மூளை சிந்தனையாளரா அப்படின்னு நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன, எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜோதிட ரீதியாக லக்னத்திலிருந்து கவுண்ட் பண்ணி ஒற்றைப்படை பாவங்கள் ரீதியாக அதிகமான கிரகங்கள் இருந்தது அப்படின்னாவோ, அல்லது சந்திரன்ல இருந்து எண்ணி ஒற்றைப்படை பாவ ரீதியாக அதிகமான கிரகங்கள் இருந்தாவோ, அல்லது ஒற்றைப்படை பாவம் லக்னத்திலிருந்து கவுண்ட் பண்ணி நல்ல வலுவா இருக்கு, சுப கிரகங்கள் அதில் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த ஜாதகர் வலது மூளை சிந்தனையாளராக இருப்பார். அவங்க வந்து இந்த இப்படிப்பட்ட நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இருக்கிற இடத்துலேருந்தே வேலை செஞ்சால் போதும், இருக்கிற பணம் போதும், இந்த இந்த லைஃபே நமக்கு போதும், அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மன நிம்மதி, மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கும், டிப்ரெஷன் இருக்காது, ஹெல்த்தி லைஃபாக இவங்க வாழ்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடது மூளை சிந்தனையாளர்கள் அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாதகத்தில் 2ஆம் பாவம் முதற்கொண்டு இரட்டைப்படை பாவங்கள் அதிகமாக நல்ல வலுவாக இருக்கா, அல்லது இரட்டைப்படை பாவங்கள் ரீதியாக அந்த பாவங்களில் அதிகமான கிரகங்கள் இருக்கா, அந்த கிரகங்கள் நல்ல வலுவாக இருக்கா, சுபராக இருக்கா, இப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணால் அந்த மாதிரி யாருக்கு எந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி இருக்கோ அவங்க வந்து இடது மூளை சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இதை பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, இதை நான் தான் செய்யணுமா அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதாவது இடது மூளை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இடது மூளை லாஜிக்கலி திங்க் பண்ணுறவங்க, வலது மூளை கிரியேட்டிவிட்டி சென்சிபிலிட்டி திங்க் பண்ணுறவங்க. அதாவது வந்து இன்ட்யூஷன் பவர் யாருக்கு அதிகமாக இருக்கும், உள்ளுணர்வு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா ரைட் பிரெயின், அதாவது வலது மூளை சிந்தனையாளர்களுக்கு அகம் சார்ந்த பாவங்கள்ல அதிகமான கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு, ஜாதகத்துல ஒற்றைப்படை பாவங்கள் நல்ல வலுவாக இருக்கிறவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். இடது மூளை சிந்தனையாளர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் கம்மியா இருக்கும். அதாவது வந்து 2 பேருக்குமே ப்ளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஸோ இந்த வலது மூளை சிந்தனையாளருக்கு இன்ட்யூஷன் பவர் இருக்குன்னு சொன்னோம். இந்த இன்ட்யூஷன் பவர் யார் யாருக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக மருத்துவர்கள், ஜோதிடர்கள், அதுக்கப்புறம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, சுவாமிகள், அதுக்கப்புறம் மடாதிபதிகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம், இந்த டீம் ஜெயிக்கும், இவங்க வந்து அதிகமாக ரன் அடிப்பாங்க, இவங்க விக்கெட் எடுப்பாங்க, இந்த டைமில் இந்த விக்கெட் விழும், இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்ட்யூஷன் பவரும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இடது மூளை சிந்தனையாளர்களுக்கு இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்கும், பட் அவங்க கிட்ட ஃபினான்ஷியல் லைஃப் நல்ல க்ரோத்தாக இருக்கும். வலது மூளை சிந்தனையாளர்களுக்கு ஃபினான்ஷியலி திங்க் பண்ணுறது அவங்க கம்மி. அதாவது இருக்கிற பணம் போதும், இருக்கிற லைஃபே போதும், அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும், நிம்மதி அதிகமாக இருக்கும். இடது மூளை சிந்தனையாளர்களுக்கு அவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, துருன்னு இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் லைஃப் அதிகமாக நல்ல க்ரோத் இருக்கும். ஃபினான்ஷியலி அவங்க வந்து நல்ல வெல்த்தியான பர்சனாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஜோதிட ரீதியாக நம்ம வலது மூளை இடது மூளை கண்டுபிடிக்கிற விஷயம். அடுத்த டாபிக்ல மீண்டும் இன்னொரு ஜோதிட ரீதியான பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.